சபரி தான். ஆமாம் ஆமாம், அவன் கொஞ்சம் நல்லா விளாட்றான், கொஞ்சம் நேர்மையாக விளாட்றான், அவ்வளோதான். திவ்யா எப்படி விளாட்றாங்க? அவங்களாம் கொஞ்சம் நல்லா தான் விளாட்றாங்க, ஆனால் அதை காட்டிலும் சபரி கொஞ்சம் நல்லா இதுவாக. ஆமாம், அப்படி இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் இவங்க வந்து திவ்யா வந்து இடையில தானே வந்தாங்க, அவன் ஃபஸ்ட்லேருந்தே விளையாடுறான்ல, அதில் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா விளையாடினுக்கிறான் நேர்மையாகவும். அதுக்கு தான் எப்படி கிடச்சிதுன்னே தெரில. ஆனால் பாதியிலேருந்து அவங்களும் நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் சரியாக விளையாடல. ஓகே, அதுக்கு விக்ரமா அவனும் ஓகே தான். எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க. ஒவ்வொரு பாயிண்டில் வர்றப்ப சபரி கொஞ்சம் அதிகமாக இருக்கான். 4 பேர் தவிர்த்து இவங்க வந்திருக்கலாம், யார் சொல்லுவீங்க? இவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க, அதனால் இவங்கள தான் சொல்ல முடியும். போனவங்களை நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இவங்க 4 பேர் நல்லா விளையாடினதால தான் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அப்படின்றப்ப இதை தவிர்த்து சொல்ல முடியாதுல்ல. எனக்கு பிடிச்சவங்களா அப்படி யாரும் இல்லை. இப்போ ஃபைனலில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் யார் விளையாடி மக்களால் நின்று வந்திருக்காங்க, ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அவங்கள தான் சொல்ல முடியும். பாதியில் போனவங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுதான். ஓகே, தேங்க்யூ.